இப்போ செய்கிறது வந்து தக்காளி சாப்பாடுங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கிறேங்க கொஞ்சமாக. அப்புறம் 2 பட்டைங்க. அப்புறம் வந்து மராட்டி மொக்குங்க. கொஞ்சமாக லவங்கங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணுங்க. பாசி கொஞ்சம் போட்டுக்கணுங்க. நல்லா வணக்கணுங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளியே ஒரு 5 தக்காளி எடுத்துட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறேங்க, அதில் சேர்த்துக்கிறேங்க. சாப்பாட்டுக்கு 5 தக்காளி இருந்தால் போதுங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு புதினா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஊற்றணுங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து கொஞ்சமாக புதினா வாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாங்க. உப்பு கூட தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க உப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணுங்க குக்கரை. மூடி போட்டு வெயிட் போட்டு நல்லா தக்காளி நல்லா வெந்த பிறகு இப்போ 1.5 கப் அரிசிங்க நல்லா கழுவி தக்காளி வெந்த பிறகு அதில் போட்டுக்கணுங்க. எந்த கப் எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் தான் தண்ணி ஊற்றணுங்க. ஒரு கலர் கலரி விட்டு அப்புறம் தாங்க தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கப்பு அரிசிக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுவேங்க. மூணு தாங்க ஊற்றிருக்கிறேன். நல்லா கலரி விட்டு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு மூடி வச்சு வெயிட் போட்டுடலாங்க. 2 விசில் 3 விசில் விட்டால் போதுங்க. நான் வந்து 3 விசில் தாங்க விட்டேன், எனக்கு போதும்னு சொல்லி. பாருங்கள், நல்லா சாப்பாடு ருசியாக இருக்குங்க. கடையில் வாங்கி தக்காளி சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரியே இருக்குங்க ருசி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாமா இருக்குங்க. நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாமா இருக்குங்க.
சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க சாப்பாடு.